இளமையாக இருப்பதற்கு என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம், இந்த ஃப்ரூட்ஸ் என்ன எடுக்கலாம்ன்றது தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம ஒரு ஹெல்த்தியாக அப்புறம் எங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இதில் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டயட்டில் ஃப்ரூட்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுருங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ் கலர்ஃபுல்லாக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் அந்த செல்லுலார் டேமேஜ் அது ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு. அதற்கு அடுத்ததாக நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃப்ரூட்ஸ் இதோட ஜூஸஸ் நம்ம எடுக்கும்போதும் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கும்போது நிறைய ஸ்வீட் ஆட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஜூஸ் எடுத்து அது தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம குடிச்சிட்டு வரலாம். அந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய பிளட் நல்லா பியூரிஃபை ஆகிறதுக்கும் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய பெயின் நமக்கு குறையிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இளமையாக இருப்பதற்கு என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம், இந்த ஃப்ரூட்ஸ் என்ன எடுக்கலாம்ன்றது தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, உணவு முறை மூலமாகவே, ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே நம்மளுடைய தோற்றம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப எங்கே இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைங்க, ஏஜ் ஒரு 35 தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு 45 50 மாதிரி ஆகிட்டோம். நிறைய க்ரே ஹேர் வந்திருக்கு, ஸ்கின் டோன் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஹெல்த்தியாக அப்புறம் எங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இதில் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டயட்டில் ஃப்ரூட்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுருங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ் கலர்ஃபுல்லாக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் அந்த செல்லுலார் டேமேஜ் அது ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. பேசிக்காகவே கொலாஜன் ஃபார்மேஷன் ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது நமக்கு நிறையவே நடக்கும். ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ வரணும், ஸ்கின் பார்க்குறதுக்கே நம்ம ஒரு தேஜஸ் இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கலர்ஃபுல்லாக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்குமே ஒவ்வொரு பழங்களுக்குமே தனித்துவம் வாய்ந்த நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த சத்துக்கள் நம்ம உடலில் ரத்தத்தை விருத்தி செய்கிறதுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் அதனுடைய ஆற்றலுக்கு இயக்கத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் ஃப்ரூட்ஸ் நமக்கு கொடுக்குது, பழங்கள் கொடுக்குது. யார் யார் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம்? ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணுமா? நம்ம சைடில் நம்ம கண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய பழ வகைகளே நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா பப்பாயா அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது. ஏன்னா பப்பாயா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஃபேஷியல் நம்ம பப்பாயா யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம், ஃபேஷியல் போடுறோம், இல்லை ஹேருக்கு நம்ம பப்பாயா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. பப்பாயா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது இது நம்ம உடலில் செல்லுலார் டேமேஜை ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி அதிகமான செல் டேமேஜ் ஆகிட்டு நம்ம ஸ்கின்லேயே லேயர் லேயராக இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர்றதுக்கும் பப்பாயா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பப்பாயா நம்ம ஃபேஸ்லேயும் சரி ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணும்போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா பப்பாயா நம்ம ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது இன்டர்னலாக எடுக்கும்போது அளவுக்கு அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்குது. எப்பொழுதும் நம்ம இளமையாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். ரெகுலராக இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதில் முக்கியமாக நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு பப்பாளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகணும், ரத்தத்தில் கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா பப்பாளி ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி சுகர் லெவல் குறையிறதுக்கு, சுகர் வந்தவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம், டக்குன்னு ஏஜ் லுக் வந்துடும். இதுக்கு சுகர் வந்ததுக்கப்புறம் தாங்க இப்படி ஏஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போது நமக்கு இந்த சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பப்பாயா ரொம்ப ரொம்ப சிறந்தது. செல் டேமேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்னல் ஆர்கன்ஸில் டிஷ்யூஸ் டேமேஜ், அதுக்கப்புறம் போன் மேரோவில் ப்ராப்ளம் இருந்தாலும், ஜாயின்ஸில் நமக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஆனாலும் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பப்பாயா ரொம்ப ரொம்ப சிறந்தது. சுகர் இருக்கவங்க, பிபி, கொலஸ்ட்ரால், கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே பப்பாளி
வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வாழை ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தோம்னா கற்பூர வாழை, பேயன், ஏலக்கி இது எல்லாமே செல் டேமேஜை நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது. செல்கள் நார்மலாக இருக்கிறதுக்கும் உடலில் அதிகமான ஊட்டச்சத்து வருவதற்கும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு சிறந்தது. அடுத்ததாக கொய்யா ரொம்ப சிறந்தது. கொய்யா இலையை நம்ம வந்து கஷாயமாகவும் குடிக்கலாம். ஸோ தினம்தோறுமே நம்ம வந்து இந்த கொய்யா பழமாக எடுக்கும் பொழுது சர்க்கரை அளவு நமக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ இளமையாக இருப்பதற்கு இதுவும் நமக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் முக்கியமாக மாதுளை. ஸோ செல் டேமேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மாதுளை சிறந்தது. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நம்ம உடலில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் மாதுளை ரொம்ப ரொம்ப சிறந்தது. ரெகுலராக இந்த மாதுளை எடுக்கும் பொழுதும் உடலில் ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு க்ளோ கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தா இந்த பெர்ரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ பெர்ரி வகையான ஃப்ரூட்ஸ் இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸ்கின் டேமேஜ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, வ்ரிங்கிள்ஸ் ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் நிறைய இருக்குது, ஸ்கின் டேமேஜ் நிறைய இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கு பெர்ரிஸ் நமக்கு பயன்படுது. ஸோ பெர்ரி டைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிட்ரஸ் நிறைந்த பழங்கள், இதில் விட்டமின் சி ரிச். இது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த எலுமிச்சையோ இல்லை ஆரஞ்சோ இதனுடைய ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த தோலை உலர்த்தி நம்ம பயன்படுத்தும்போது சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஃபேஷியலாக யூஸ் பண்ணும்போதோ இல்லை குளியல் பொடிகளில் நிறைய சேர்த்து நம்ம எடுக்கும்போதோ இதனுடைய தோல் பகுதியில் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே அங்கங்கே நமக்கு திட்டு திட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் மங்கு பிரச்சனையும் இருக்கும். சருமத்தில் வந்து ஒரு மங்கு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த தோல் வகை சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட அந்த தோல் வந்து நமக்கு அதை உலர்த்தி பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்குது. ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங், ஒரு பிரைட்னஸ் வர்றதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் இதோட ஜூஸஸ் நம்ம எடுக்கும்பொழுதும், ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கும்பொழுது நிறைய ஸ்வீட் ஆட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஸோ ஜூஸ் எடுத்து அது தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்பொழுது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய பிளட் நல்லா பியூரிஃபை ஆகிறதுக்கும் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய பெயின் நமக்கு குறையிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக ஃப்ரூட்ஸ் எடுக்கும்பொழுது இளமையாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இளமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும். அந்த பணியை தான் ஃப்ரூட்ஸ் செய்யுது. குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அப்போது நம்ம ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கும்போது மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். அப்போ குடல் பகுதி நல்லா சுத்தமாகுது. இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஸோ உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் நமக்கு வந்து வலிமையாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது எப்பொழுதுமே நம்ம இளமையான ஒரு தோற்றம் ப்ளஸ் நமக்கு ஆரோக்கியமாக இருந்த ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஃப்ரூட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தோம்னா இதில் பேசிக்காக சில வகையான பழங்கள், அதாவது வெள்ளரி. ஸோ வெள்ளரி பழம் நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வில்வம். ஸோ வில்வ பழம் நம்ம சாப்பிடும்பொழுதும் நம்ம உடலில் கட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தர்பூசணி, அதனோட விதைகள், சில பழங்களை அதோட விதைகளோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது, தர்பூசணியாக இருக்கட்டும் இல்லை நமக்கு திராட்சை, ஸோ கிரேப்ஸ், இதுவுமே வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விதைகளோடு சேர்த்து சாப்பிடும்பொழுதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் தேவை இல்லையா, யார் யார் எதை எடுக்கலாம், இல்லை ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும். ஸோ ஏஜ் லுக் வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் நமக்கு எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.